மருத்துவர் ஐயா, தமிழ போராளி மருத்துவர் ஐயா, சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயா, வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா, மண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா, வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா, திண்டிவனம் தந்த திருவிளக்கு மருத்துவர் ஐயா, சமூகநீதி காவலர் மருத்துவர் ஐயா, பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா, தமிழ் குடிதாங்கி மருத்துவர் ஐயா, மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா, மாநில பெருந்தலைவர் மருத்துவர் ஐயா. கடலூர் மேற்கு மாவட்ட சார்பாக அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் கடலூர் மேற்கு மாவட்டமான விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி, கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதி, புவனகிரி சட்டமன்ற தொகுதி ஆகிய 3 தொகுதிகளிலும் உட்பட்ட நிர்வாகிகள் சுமார் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு நியமன கடிதத்தை வழங்கி அனைவருக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் 10 மகளிர் மாநாட்டிற்காக 3 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து சுமார் 10,000 மகளிர்களை அழைத்து வந்து மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என்ற செய்தியை எங்களிடம் சொல்லி மிக சிறப்பாக எங்களுடைய 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளும் அதற்கான நாங்கள் உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிற 11ஆம் தேதி விருதாச்சலத்தில் 3 சட்டமன்ற தொகுதி கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கான பொதுக்குழுவிற்கு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா வருகை புரிவதாக எங்களிடம் உத்தரவாதம் சொல்லியுள்ளார்கள். இந்த சிறப்பான நற்செய்தியை சொல்லிக்கொண்டு மேலும் எங்களுடைய புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரிவெட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மகளிர்கள் இன்று மருத்துவர் ஐயாவை நேரில் சந்தித்து அங்கு அரசு புறம்போக்கு இடத்தில் இருக்கக்கூடிய சுமார் 50க்கும் மேற்பட்ட இந்த வீடுகளை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று அவர்கள் NLC நிர்வாகம் நெருக்கடி கொடுத்துள்ளார்கள். அதை உடனடியாக இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை கொடுத்துவிட்டு சம்பந்தப்பட்ட NLC அதிகாரிகளை எங்களுடைய குழு ஒன்று அமைத்து மாவட்ட தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளரோடு, இளைஞரணி நிர்வாகிகளோடு சென்று அவர்களுக்கு உரிய இழப்பீடு வாங்கி கொடுத்தால்தான் அங்கிருந்து அவர்கள் அந்த வீட்டிலிருந்து காலி செய்வார்கள். அதுவரை அங்கே இருக்க வேண்டும். உங்களுக்கு நேரடியாக மிகப்பெரிய பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் அங்கு திரண்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிப்பார் என்று மகிழ்ச்சியான செய்தியை சொன்னவுடன் அனைத்து மகளிர்களுமே சந்தோஷத்துடன் இன்று வந்துள்ளார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு என்னென்ன அறிக்கையில் தெரிய வரும், ஒவ்வொருக்கு வேலை என்ன இழப்பீட்டுத் தொகை என்று விரிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தியையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுடைய 3 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் இன்றிலிருந்து களப்பணியில் சோர் விளம்பரங்கள் ஒன்றிய செயலாளர்கள் தயார் நிலையில் வைத்துள்ளார்கள். மேலும் அங்கங்கே கிளைக்கு சென்று மகளிர்களை சந்தித்து